என்ன காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? $5 ஃபாரெக்ஸ் ட்ரேடர் சேனலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். நீங்க எடுக்கிற 10 ட்ரேடுல 9 ட்ரேடுல ஜெயிக்க ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? சரி வாங்க, அந்த ரகசியத்தை தான் இன்னைக்கு நாம உடைக்க போறோம். பாருங்க, இதை நான் சொல்லல. ட்ரேடிங் உலகத்தோட லெஜெண்ட் ஆலிவர் வெல்லஸ் அவரே சொன்னதுதான் இது. இந்த ஒரு வரி உங்க ட்ரேடிங் கேரியரையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. வாங்க, இதை பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். ஓகே, அப்போ இந்த 90% வின்ரேட் ரகசியத்தோட அடிப்படை என்ன? நாம முதல்ல இதுக்கு தேவையான கருவிகள், அப்புறம் சரியான செட்டப், கடைசியா அந்த முக்கியமான விதிகள், இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல நம்ம டூல் கிட், அதாவது ஸ்கேல்பிங் மூலமா சின்ன சின்ன ஆனா வேகமான லாபத்தை அல்றதுக்கு நமக்கு சில முக்கியமான கருவிகள் தேவைப்படும். அது என்னென்னு பார்ப்போம் வாங்க. ரொம்ப சிம்பிள். நமக்கு தேவையானது 3 விஷயம்தான். ஒரு 2 மினிட் சார்ட், ஒரு 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ், அப்புறம் ஒரு 200 பீரியட் மூவிங் ஆவரேஜ். ஒவ்வொன்றும் ஏன் இவ்வளோ முக்கியம்னு இப்ப சொல்றேன், நல்ல கவனிங்க. நம்மளோட போர்க்களமே இந்த 2 நிமிட சார்ட் தான். ஏன்னா ஸ்கேல்பிங்கிறது ஒரு வேகமான விளையாட்டு. ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கும் ஒரு கேண்டில் உருவாகிறதால மார்க்கெட்டோட சின்ன சின்ன இதய துடிப்பை கூட நம்மளால துல்லியமா கவனிக்க முடியும். அடுத்து இந்த 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ், இதை மார்க்கெட்டோட ஸ்பீடோமீட்டர்னு சொல்லலாம். இப்போதைய மொமெண்டம், அதாவது வேகம் எந்த பக்கம் இருக்குன்னு இது பளிச்சுன்னு காட்டிடும். திடீர்னு ஒரு 2 பச்சை கேண்டில் வந்தாலும் இந்த கோடு கீழ் நோக்கி இருந்தா ட்ரெண்ட் இன்னும் டவுன் தான் பாஸ்னு அர்த்தம். இது உங்களை தப்பான முடிவுகள் எடுக்காம காப்பாத்தும். அடுத்து 200 பீரியட் மூவிங் ஆவரேஜ். நம்ம 20 MA ஒரு ஸ்பீட் போட் மாதிரி சின்ன அலைகளை பிடிச்சா, இந்த 200 MA ஒரு பெரிய கப்பல் மாதிரி. மார்க்கெட்டோட ஒட்டுமொத்த நீரோட்டம் எந்த திசையில போகுதுன்னு இதுதான் நமக்கு சொல்லும். இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து வேலை செய்யும் போது தான் நமக்கு மார்க்கெட்டோட முழு படமும் ரொம்ப தெளிவா புரியும். இந்த டூல்கிட் விளக்கம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு, இதே மாதிரி பல ப்ரொஃபஷனல் உத்திகளை தெரிஞ்சுக்க 5 ஃபாரெக்ஸ் ட்ரேடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். சரியான வாய்ப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது? நாம தேட வேண்டியது இதுதான். மார்க்கெட்ல ஒரு செங்குத்தான சரிவு, ஒரு ஷார்ப்பான வீழ்ச்சி, இந்த மாதிரி ஒரு பீதியான விற்பனை நடக்கும்போது தான் நமக்கு ஒரு எதிர் ட்ரெண்ட் பவுன்ஸுக்கான சூப்பரான வாய்ப்பு உருவாகும். இந்த வாய்ப்பை தான் நாம குறிவைக்க போறோம். ஆனா ஒரு நிமிஷம், ஒரு பெரிய சரிவுக்கு எதிராக ட்ரீட் பண்றது கத்தி மேல நடக்கிற மாதிரி. கொஞ்சம் பிசகுனாலும் ஆபத்து. அதனாலதான் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப தெளிவான விதிகள் வேணும். இப்ப அந்த ரகசிய விதிகளை பத்தி பார்க்கலாம் வாங்க. முதல் மற்றும் முக்கியமான விதி 25% ரீட்ரேஸ்மெண்ட் டார்கெட். அதாவது ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு பிறகு விலை அது விழுந்த தூரத்துல இருந்து குறிஞ்சது 25% திரும்ப மேலே ஏறோங்கிறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம். இதுதான் நம்ம 90% வின் ரேட்டுக்கான மாஸ்டர் கீ. இந்த நம்பர்ஸை பாருங்க, இது வெறும் தியரி இல்ல, இதுதான் கணிதம். விலை 100% திரும்ப ஏறோன்னு எதிர்பார்க்கறது ஒரு சூதாட்டம். ஆனா 25% அது கிட்டத்தட்ட ஒரு நிச்சயம். அதனாலதான் ஒரு ஸ்மார்ட் ஸ்கேல்பர் பேராசப்படாம இந்த 25% லாபத்தை எடுத்துட்டு வெளியே வந்துருவாங்க. இப்போ 2வது விதி 50% லெவல். இதை நம்மளோட எல்லை கோடுன்னு வச்சுக்கலாம். நாம பண்றது ஒரு சின்ன ஸ்கேல்பா இல்ல ட்ரெண்டே மாறப்போகுதான்னு இந்த கோடு தான் முடிவு பண்ணோம். சிம்பிளா சொல்றேன், விலை சரிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற பவுன்ஸ் 50%க்கும் குறைவா இருந்தா அது ஒரு ஸ்கேல்ப் சான்ஸ். வேகமா லாபத்தை எடுத்துட்டு வெளியே வரணும். ஏன்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே போக வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பவுன்ஸ் 50%ஐ தாண்டிடுச்சுன்னா உஷார். இது ட்ரெண்ட் மாற்றத்துக்கான அறிகுறியா இருக்கலாம். அப்போ அது ஒரு பெரிய ட்ரேடா மாற வாய்ப்பு இருக்கு. நம்ப முடியலையா? மறுபடியும் சொல்றேன், இந்த உத்தியோட பவரே அதோட வின் ரேட் தான். ஒரு பெரிய சரிவுக்கு அப்புறம் விலை 25% வரைக்கும் திரும்புறதுக்கு 10க்கு 9 முறை வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க. இந்த விதிகளை புரிஞ்சுக்கிறது உண்மையிலேயே ஒரு கேம் சேஞ்சர். இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருந்தா எங்க அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாம இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை இப்பவே தட்டிடுங்க. சரி, இப்போ கடைசி ஆனா மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். உங்க மனநிலை. எவ்வளவு சூப்பரான கருவிகள் இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட ஒரு ஒழுக்கம் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். ட்ரேடிங்கும் அப்படிதான். நீங்க பேராசப்பட்டு அந்த 25% டார்கெட்டை தாண்டி இன்னும் வேணும்னு நினைச்சா நீங்க கணிதத்துக்கு எதிராக சண்டை போடுறீங்கன்னு அர்த்தம். அந்த சண்டையில ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ கடைசியா ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். நம்ம போர்க்களம் 2 நிமிட சார்ட், நம்ம வழிகாட்டிகள் 20 மற்றும் 200 மூவிங் ஆவரேஜ், நம்ம இலக்கு 25% பவுன்ஸ், நம்ம எல்லைக்கோடு 50% நிலை. அவ்வளோதான், சிம்பிள். இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான். இப்போ உங்க கையில ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்டம் இருக்கு. ஆனா இத ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கூட பிசுகாம செயல்படுத்துற மன உறுதி அது உங்ககிட்ட இருக்கா? 5 ஃபாரெக்ஸ் ட்ரேடர் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.
உங்களுக்கு பிடிச்ச மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி எதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாம அடுத்த வீடியோல சந்திப்போம்.